சங்ககால தமிழகத்தின் அரசியல் அதிகாரங்கள். சங்க காலம் தனது வேர்களை இரும்பு காலத்தில் கொண்டுள்ளது. இரும்பு காலத்தில் பல சமூகங்கள் பழங்குடியினராக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் சிலர் தலைமைத்துவங்களாக உருவெடுத்தனர். இரும்பு காலத்தின் இத்தகைய சமூகங்களில் இருந்து ஆரம்பகால வரலாற்று கால வேந்தர்கள் தோன்றினர் மற்றும் சங்க காலத்தின் வேளிர்கள் தலைவர்களாக இருந்தனர். பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வெட்டுவர் மற்றும் மறவர் போன்ற குழுக்கள் உட்பட பல குல அடிப்படையிலான சமூகங்கள் இருந்தன. வேந்தர்கள், தலைவர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் உயர் சமூக குழுக்களாக உருவாகின. அந்தணர்கள் என்று அழைக்கப்படும் பூசாரிகள் இருந்தனர். சங்ககால அரசியல் அதிகாரங்களில் சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் முதன்மையான பதவிகளை வகித்தனர். அவர்கள் மூவேந்தர் என்று அழைக்கப்பட்டனர். சங்க காலத்தின் முக்கிய நகரங்களையும் துறைமுகங்களையும் மூவேந்தர் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கம் எனும் ஒடிசாவையும் ஆந்திரா மற்றும் கர்நாடகா பகுதிகளையும் கைப்பற்றினார். ஆனால் அவரால் தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியவில்லை. அசோகர் கல்வெட்டுகளில் கேரளபுத்திரர் என்று குறிப்பிடப்படும் சேரர்கள் இன்றைய கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். சேரர் ஆட்சி பரப்பு மற்றும் அதிகாரம். சங்க காலத்தில் சேரர்கள் தமிழகத்தின் மேற்கு பகுதிகளான மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தென் மலபார், கொங்கு மண்டலத்தை ஆண்டனர். வேந்தர் என்பது சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களுக்கு பொதுப்பெயர். சேரன் செங்குட்டுவனின் பண்பாட்டு பங்கு. சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியா வரை படையெடுத்து கண்ணகிக்கு சிலை நிறுவ இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்தார். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார். இளங்கோவடிகள் செங்குட்டுவனின் தம்பி. நாணயங்கள் மற்றும் அடையாளங்கள். சேரல் இரும்புரை என்ற சேர அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். சில நாணயங்களில் சேரரின் சின்னமான வில்லும் அம்பும் காணப்படுகின்றன. பதிற்று 10 சேர மன்னர்கள் மற்றும் அவர்களின் பிரதேசம் பற்றி பேசுகிறது. கரூர் அருகே உள்ள புகழூர் கல்வெட்டுகளில் 3 தலைமுறை சேர மன்னர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூரில் சேர மன்னர்களின் நாணயங்கள் கிடைத்துள்ளன. சோழர்கள். சோழர்களின் ஆட்சி தென் வடக்கு பகுதியான வேங்கட மலை வரை விரிந்திருந்தது. காவிரி கலிமுகம் சோழ நாட்டின் மைய பகுதியாக இருந்தது. கரிகாலன். புகழ்பெற்ற சோழ மன்னனாகிய கரிகாலன் வெண்ணி போரில் சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேளிர் தலைவர்களை தோற்கடித்தார். வேளாண்மையை மேம்படுத்த காடுகளை விளை நிலங்களாக மாற்றினார். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டினார். சோழர் துறைமுகமான புகார் இந்திய பெருங்கடல் வணிகத்தில் முக்கிய பங்கு வகித்தது. பட்டினப்பாலை மற்றும் காவேரி பூம்பட்டினம் பற்றிய கவிதை இயற்றியவர் கவிஞர் கடியலூர் உருத்திரம் கண்ணனார். சிலப்பதிகாரம் காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வர்த்தக நடவடிக்கைகளை விவரிக்கிறது. சோழர்கள் முன்புறத்தில் புலி, யானை மற்றும் பின்புறத்தில் புனித சின்னங்கள் கொண்ட சதுர வடிவ செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். பாண்டியர்கள். பாண்டியர்கள் தென் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தனர். தமிழ் புலவர்கள் மற்றும் அறிஞர்களை ஆதரித்தனர். சங்க இலக்கியங்களில் பல பாண்டிய அரசர்களின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற பாண்டிய அரசர்கள். பாண்டிய நெடுஞ்செழியன் தலையாலங்கானத்தில் சேரர், சோழர் மற்றும் 5 வேளிர் தலைவர்களை தோற்கடித்தார். இவர் கொற்கையின் தலைவன் என போற்றப்படுகிறார். நாணயங்கள் மற்றும் சின்னங்கள். பாண்டியர்களின் நாணயங்கள் யானை மற்றும் மீன் வடிவத்தில் வெளியிடப்பட்டது. செங்கோல், முரசு, வெண்கொற்ற குடை ஆகியவை அரசுரிமை சின்னங்களாக இருந்தன. பாண்டியர்களின் பெயர்கள் அசோகரின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றிய குறிப்பு உள்ளது. பாண்டியர்களில் முக்கியமான ஆட்சியாளர்களில் சிலர்: நெடியோன், முடத்திருமாறன், முதுகுடுமி பெருவழுதி.
முதுகுடுமி பெருவெழுதி வேள்விகள் நடத்தி நாணயங்களை வெளியிட்டார். வேந்தர்கள் தவிர மூவேந்தர்களின் ஓரங்களில் உள்ள பகுதிகளை ஆக்கிரமித்த வேளிர்களும் ஏராளமான தலைவர்களும் இருந்தனர். இந்த தலைவர்கள் தங்கள் காலத்து புலவர்களுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தனர் மற்றும் அவர்களின் பெரிய மனதுக்காக அறியப்பட்டனர். இத்தலைவர்கள் மூவேந்தர்களில் ஒருவருடன் கூட்டு வைத்து கொண்டு மற்ற வேந்தர்களுக்கு எதிரான போரில் உதவி செய்தனர். குறுநில மன்னர்கள் ஆய், வேளிர், கிளார் என்று 3 பிரிவுகளாக பிரிந்திருந்தனர். ஆய் என்பது ஆயர், அதாவது மேய்ப்போர் என்ற சொல்லிலிருந்து வந்தது. முக்கியமான ஆய் மன்னர்கள் அந்திரன், திதியன், நன்னர். வேளிர்கள் என்பது நில உடைமையாளர்கள். புகழ்பெற்ற வேளிர்கள் பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. இவர்களே புகழ்பெற்ற 7 கடையேழு வள்ளல்கள். தமிழ் புலவர்களுக்கு உதவி செய்து பெரும் புகழ் பெற்ற தொண்டர்கள் இவர்கள். கிளார் என்பது கிராம தலைவர்களை குறிக்கும்.